ஷேய் விஷ்ணு மானிட பிறவி வலது கண்ணை சோழியை முடிச்சாத்தே இவர் மூணாவது கண் நெற்றி கண்ணை திறந்து பார்த்து தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கறது. மூணாவது கண் நெற்றிக்கண், கடவுளுடைய நெற்றிக்கண். முக்கால் சத்தியம், கடவுளுடைய நெற்றிக்கண், முக்கால் சத்தியம். விலங்குகள், பறவைகள்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. மானிட பிறவி சாவ போகிறான், தண்ணியில் போக போகிறான், அடுத்தாப்பில் நோயில் போக போகிறான், அடுத்தாப்பில் வீடு திங்க ஒன்றும் இல்லாமல் நக்க விட போகிறாரு. பறவைகள், விலங்கு பூரா இங்கே இருக்க பறவைகள்லாம் சந்தோஷமாக இருக்குது. கைலாசத்தை சுற்றி கைலாசத்துக்குள்ளே இருக்கிற பூராமே சந்தோஷமாக இருக்குது. மானிட பிறவி அரசியல்வாதினால் பூராமே மடிஞ்சு போகும், எல்லாமே போயிடும். இப்போ சென்னை மெட்ராஸ் தலைநகரம் கைலாசத்துலேருந்து முழிச்சு பார்ப்பார். மூணாவது கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக முழிக்கையில் டெல்லி சுத்தமாக சைவர் ஆயிரும், சென்னை மெட்ராஸும் சைவர் ஆயிரும். முக்கால் சத்தியம். 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவன், தொழில் பார்க்குறவன், வண்டி போக்குவரத்தில் ஓடுறவன் சோழி முடிஞ்சான். ஆனால் அடி வாங்கவும் செய்வான். அந்த நேரம் சொல்ல முடியாது. அழிஞ்சு போனாலும் கிடக்கிற இல்லாமல் வீடு ஆதார கார்டு பார்த்தவனே ஒரு கண்ணை குத்தி அந்த பதிவு ஒன்று எடுக்கையில் அது பதிவாயிரும். எப்பொழுதும் வர்ற சென்ட்ரஸை பார்க்கும்ல, ஆகா கண்ணை குத்து தான், கடவுள் தண்டனை போட்டார், இராணுவ முப்படை வேறு கண்ணை குத்து தான், தப்பு செய்யக்கூடாது, விவசாயம் பண்ணுவோம் சாப்பிடுவோம்னா அடுத்த சென்ட்ரேஷனை இப்படி தான் கொண்டு வருவார். இந்த சென்ட்ரேஷனை சுத்தமாக தொடச்சி சைவர் ஆக்கிடுவார். எல்லாம் போயிருண்டா, எல்லாம் போயிடும். வண்டியில் டொருன்னு போகிறதெல்லாம் இப்போ எல்லாம் டீசல் பெட்ரோல் எல்லாமே அழிச்சிடுவார். இந்த மூணாவது கண் நெற்றிக்கண்ணில் டீசல் பெட்ரோல், விமானம், ட்ரெயின், பஸ்ஸு, போக்குவரத்து எல்லாம் அழிச்சாத்தான் இந்த மானிட பிறவியை அடக்க முடியும்ட்டார். முக்கால்